இப்போ அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். நமக்கு இப்போ இங்கு காலை நேரம். அனைவரும் வீட்டில் தியானத்தை சிறிதளவு பயிற்சி செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். இன்றைய 2வது வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இந்த தியானத்தில் நமது முக்கியம் நமது கவனம் இந்த இந்த பொட்டில் இருக்க வேண்டும், உச்சந்தலையில். நீங்கள் சிறு குழந்தைகளில் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு மென்மையான ஒரு பகுதி. துடிக்கும் துடி ஒரு 2-3 மாதம் வரை பிறந்த குழந்தைகளில் அது ஒரு மிகவும் சாஃப்டான மென்மையான மற்றும் ஒரு துடிப்பை நீங்கள் காண்பீர்கள். அதுவே இந்த உச்சிக்குழி பிரம்மராந்திரம் என்று சொல்லப்படும். எமது கவனம் நாம் அங்கு வைக்க வேண்டும். அங்கு வைத்து உள்முகமாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வெளியில் இருக்கக்கூடாது. எமது கவனம் உள்முகமாக. இந்த இடம்தான் எமது இடது இருதயத்தின் இருப்பிடம். எமது இடது இருதயத்தில் தான் ஆத்மா பிரகாசிக்கின்றது. அந்த ஆத்மா நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எமது ஆத்மாவின் இருப்பிடம் இந்த இடமாக வருகின்றது. எனவே எமது கவனம் எப்பொழுதும் நாம் இங்கு கொண்டு வர வேண்டும். கவனம் நமக்கு தெரியும், வெளியில் அலைந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை மெதுவாக கொண்டு வாருங்கள் உள்ளுக்கு. இந்த தியானத்தில் நாம் தொடரும் போது அது நமக்கு இலகுவாக இருக்கும். எனவே நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். முடிந்த அளவு கவனத்தை இதில் வையுங்கள். இது ஒரு திறவுகோல். உண்மையில் இதில் ஒரு அந்த சிறு குழந்தைகளின் மென்மையாக இருந்தது, பிறகு அது இறுகிவிட்டது. மீண்டும் நாம் அதை திறக்கின்றோம். இது ஒரு திறவுகோல், ஒரு வாசல் என்று சொல்லலாம். நமது கவனம் அங்கு இருக்க வேண்டும். இருதயத்தின் திறவுகோல். எமது இருதயத்தை நாம் திறக்கும் போது இந்த இடம் மெதுவாக விரிவடைய ஆரம்பிக்கின்றது. இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இதுவரை எமது வாட்ஸ்அப் குழுவில் இல்லாதவர்கள் இன்று புதிதாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். நம்முடைய வாட்ஸ்அப்பில் குழுவில், இந்த தியானத்துக்கான வாட்ஸ்அப் குழுவில் உங்களை நாம் இணைத்துக் கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அறிமுகம் பார்த்தோம். பின்பு சாய யோகா பற்றி, சாய யோகா என்றால் என்ன என்ற ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்தோம். மனித சூட்சும சரீரத்தை நாம் பார்த்தோம். இந்த சூட்சும சரீரம் நமது மைய நரம்பு தொகுதியில் இருக்கின்றது. நமது மூளை முள்ளந்தண்டு பகுதியில் இயங்குகின்றது. இந்த சூட்சும சரீரம் 3 நாடிகளை கொண்டது, 7 சக்தி மையங்களை கொண்டது என்று பார்த்தோம். இந்த சக்தி மையங்களை பற்றி சிறிதளவு நாம் பார்த்தோம். நாம் இனி வரும் வகுப்புகளில் இந்த சக்தி மையங்களின்
நரம்பு தொகுதியில் அவற்றின் பெயர்கள் இவைகள் எல்லாம் நரம்பு முடிச்சுக்கள். இந்த நரம்பு முடிச்சுக்கள் இவைகள் உடல் ரீதியாக எமது உடலை ஆம், உடலை கவனித்துக் கொள்கின்றது. இந்த நரம்பு முடிச்சுகளில் இருந்து செல்லும் நரம்புகள் எமது உள் அங்கங்கள், எமது இயக்கங்கள், எமது ஆளுமை, எமது குணம், நாம் என்பவற்றை இவை பிரதிபலிக்கின்றது. அதை பற்றி பார்த்தோம். இன்று மட்டும் ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சி முதல் முறையாக எமது தியான பயிற்சி, முதலாவது தியான பயிற்சியை நாம் பார்த்தோம். ஆத்ம விழிப்புணர்வு, அதாவது இந்த நமக்குள் ஆத்மா இருக்கின்றது. இதயத்தில் எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் குண்டலினி சக்தி இருக்கின்றது. இந்த குண்டலினி சக்தியே எமது தூய விருப்பம், மன உறுதி. அது எமது விழிப்புணர்வுக்கு வரும்போது எமது ஆத்மா எமக்குள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றது. இதற்கான பயிற்சியை நாம் கொண்டு வந்தோம். இந்த பயிற்சி 9 படிகளை கொண்டது. இந்த 9 படிகள் மூலம் எமது ஹியூமன் அவேர்னஸ், அதாவது மனித விழிப்புணர்வு ஆத்ம விழிப்புணர்வாக வருகின்றது. இவ்வளவு காலமும் நாம் தனி மனிதர்களாக இருந்தோம். அந்த தொடர்பு ஆறுபட்டு எமது உச்சிக்குழி கடினமாகி அங்கு எந்த தொடர்பும் இல்லாமல் நாம் தனித்தவர்கள் என்ற நாம் தனித்தவர்கள் என்று எமது நாம் பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த விழிப்புணர்வில் இருந்து, மனித விழிப்புணர்வில் இருந்து நாம் இப்பொழுது ஆத்ம விழிப்புணர்வை உணர ஆரம்பிக்கின்றோம். மீண்டும் நாம் எமது மூலத்தோடு இணைய ஆரம்பிக்கின்றோம், ஒன்றாக ஆரம்பிக்கின்றோம். இந்த 9 படிகள் நீங்கள் பயிற்சி செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். மற்றும் வீட்டில் நீங்கள் முக்கியமான 3 படிகள் நாம் பார்த்தோம். இன்றைய பயிற்சி நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்புதல். முதலாவது குண்டலினி எண்ணெய் எமது முள்ளந்தண்டு வழியாக, நடுநாடி வழியாக மேல் சென்று எமது உச்சிக்குழி, அது பிரம்மராந்திரம் என்று சொல்லப்படும் இந்த உச்சிக்குழி, அதை மெதுவாக திறந்து வெளியே வர ஆரம்பிக்கும். எமது தூய விருப்பம், எமது மன உறுதி மீண்டும் அந்த சக்தி, அந்த ஆற்றல் மீண்டும் அந்த மூலத்தோடு எம்மை இணைக்கின்றது. எம்மை படைத்த சக்தி இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அதனோடு எம்மை இணைக்கின்றது. அந்த நேரம் எமது ஆத்மா வளர்ச்சி எமக்குள் ஆரம்பிக்கின்றது. அதாவது எமது ஆத்மாவின் நற்பண்புகள் ஒன்றொன்றாக எமது விழிப்புணர்வுக்கு வந்து எமக்குள் இருந்து அது தானாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. நாமவே ஒரு ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஆத்ம ஆளுமை கொண்ட ஒருவர்களாக மாறுகின்றோம். தாய் குண்டலினியை எழுப்புதல். அடுத்த பயிற்சி பாதுகாப்பு கவசமிடல், சமநிலைப்படுத்தல். இந்த பயிற்சிகளை நாம் பார்ப்போம். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள், வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உடலில் எந்த விதமான இறுக்கமோ ஒன்றும் இல்லாமல் இலகுவாக, தளர்வாக
மனம், உடல் இரண்டையும் நாம் லேசாக வைத்துக் கொள்வோம். நமக்கு தெரியும் கவனம். நாம் முதலில் கேட்க வேண்டிய கேள்வி, எனது கவனம் எங்கிருக்கின்றது? கவனம் தலை உச்சி குழியில் வைக்க வேண்டும். அதில் வைக்க கஷ்டமாக இருந்தால் எமது உள்ளம் கையை அந்த உச்சியில் நாம் சிறிது நேரம் வைத்து கொஞ்சம் கீழ் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுப்போம். எமது வலது கை, உள்ளம் கை நன்றாக எமது உச்சி குழியில் பதியுமாறு ஒரு சிறிது மெதுவாக ஒரு சிறிது அழுத்தம் கீழ் நோக்கி. அந்த இடத்தை அவதானியுங்கள். பொறுமையோடு அமைதியோடு நாம் அந்த இடத்தை அவதானிப்போம். நாம் அந்த இடத்தை அவதானிக்கும் போது எமது மூச்சை அவதானிக்கலாம். மூச்சை அவதானியுங்கள். 2 மூக்கு துவாரம் வழியாக உங்களுடைய 2 மூக்கு துவாரங்களும் எந்த ஒரு அடைப்பும் இல்லாது அமைதியாக சுவாசம் நடைபெறுகின்றதா என்று அவதானியுங்கள். முழுமையாக சுவாசத்தை கவனிக்க முடிகின்றதா? அமைதியாக கவனித்த பின்பு எமது வலது கையை ஒரு 2 அங்குலம் தலை உச்சிக்கு மேல் உயர்த்துவோம். 2 அங்குலம் உயர்த்தி இப்பொழுது சுவாசத்தை கவனிப்போம். நீங்கள் எந்த சுவாச பயிற்சியும் செய்ய தேவையில்லை. சாதாரணமாக சுவாசத்தை அமைதியாக நடைபெற விடுங்கள். மெதுவாக உங்கள் சுவாசம் கவனத்தோடு ஒன்றாவதை கவனியுங்கள். இரு மூக்குத்துவாரங்களாலும் எந்த தடையுமின்றி மூக்கில் எந்த ஒரு அடைப்பு, மூக்கு துவாரங்களில் எந்த ஒரு அடைப்புமின்றி காற்று உள் சென்று வெளிவருகின்றதா? இப்பொழுது நீங்கள் காற்றை உள்ளிழுப்பது எமது தலை உச்சி குழியால் காற்றை உள்ளிழுக்க முடிகின்றதா என்று பாருங்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைக்கும் போது நீங்கள் சுவாசம் அதனூடாக நடைபெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். எவ்வாறு நாம் மூக்கால் சுவாசிப்பது எமது கட்டுப்பாட்டில் இல்லையோ, அதே போல் உச்சிக்குழி பிரம்மராந்திரம் மூலமாக சுவாசிப்பதும் எமது கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் பொறுமையோடு, பொறுமை மிகவும் அவசியம். பொறுமையோடு அமைதியோடு கவனித்தல் மட்டுமே நாம் செய்யக்கூடியது. எனவே கவனியுங்கள். உங்களுடைய சுவாசம் தலை உச்சிக்குழி மூலமாக உள் சென்று முள்ளந்தண்டு வழியாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு சென்று பின்பு மெதுவாக வெளிவருகின்றதா? இங்கு நாம் பயிற்சி செய்ய தேவையில்லை. எந்த ஒரு பயிற்சியும் செய்ய தேவையில்லை. கவனிப்பது மட்டுமே. அதை தானாக நடைபெற விட்டு விடுங்கள்.
இப்பொழுது உங்கள் தலை உச்சி 2 உள்ளங்கைகள், இடது கை உங்கள் மடியில் திறந்திருக்கின்றது, வலது கை உங்கள் தலை உச்சிக்கு மேல் இருக்கின்றது. 2 அங்குலம் மேல் இருக்கின்றது. இந்த 2 உள்ளங்கைகளையும் அவதானியுங்கள். 10 கை விரல் நுனிகளையும் அவதானியுங்கள். மீண்டும் அனுபவம் எதுவானாலும் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. நடைபெறுவதை அவதானிப்பது மட்டுமே எமது வேலை. இப்பொழுது நமது வலது கையை நாம் கீழே மடிக்கு கொண்டு வருவோம். 2 கைகளையும் மடியில் திறந்து வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சற்று அவதானியங்கள். எமது மனம், எமது சிரசில் ஒரு அமைதி, ஒரு ஆறுதல். இன்று நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்புதல். இந்த பயிற்சி மிகவும் முக்கியம். ஏனென்றால் எமது பிரம்மராந்திரம் திறக்கப்பட வேண்டும். அதாவது தலை உச்சி குழி திறப்பதற்கு குண்டலினி எண்ணெயை எழுப்புதல் மிகவும் அவசியம். தலை உச்சி குழி திறந்து எமது கவனம் அங்கு நிலைநிறுத்தப்பட்டாலே அதன் பின்பே மற்ற அனைத்தும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மற்றும் கவசம் இடல், நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இடல் நாம் செய்ய வேண்டும். இந்த பாதுகாப்பு கவசம் நாம் பணிவோடு, சிரத்தையோடு, விசுவாசத்தோடு நாம் கவசம் இட வேண்டும். ஒரு பூஜை செய்வது போல். இந்த கவசம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். போருக்கு போக முன்பு போர் வீரர்கள் தமது வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக கவசம் அணிகின்றார்கள். அதே போல்தான் இதுவும் நாம் எமக்கு கவசம் அணிந்து கொள்கின்றோம். அடுத்த பயிற்சி சமநிலைப்படுத்தல். நமக்கு தெரியும், நமது கடந்த காலத்தின் பாதிப்புகள் எமது வாழ்வை பாதிக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயம், சிந்தனைகள் நம்மை பாதிக்கின்றது. இதனால் நாம் சமநிலை இழக்கின்றோம். எனவே நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் சிறிது சமநிலைப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். அதன் மூலமே நாம் ஒரு அமைதி அடையும் போது எம்மை நாம் ஆழமாக எமக்குள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விடலை நாம் பார்ப்போம். இந்த குண்டலினி எண்ணெயை எழுப்புவது ஒரு சிறிய பயிற்சி. அதை நாம் வீடியோ போட்டு காட்டுவோம். அதன் மூலம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். அனைத்தும் செய்யும் போதும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை தலை உச்சி குழியில் கொண்டு வாருங்கள். அங்கு நீங்கள் கவனம் வைக்கும் போது அங்கு எண்ணங்கள் வரமாட்டாது. இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு முதலில் விளங்கப்படுத்துகிறேன். இந்த படத்தில் காட்டியவாறு ஓகே, முதலில் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். உங்களுடைய இடது கை, நீங்கள் என்னை பார்த்தால் அது மற்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய இடது கையை நாம் இந்த முள்ளந்தண்டு வழியாக மேல் கொண்டு வருவோம். இடது கை முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து இவ்வாறு நாம் மேலே கொண்டு வருவோம். இதை நாம் மேலே இவ்வாறு கொண்டு வருவோம். வலது கை இருக்கின்றது. முதலில் வலது கையை உள்ளுக்கு இப்படி வையுங்கள். அது உள்ளம் கை, ஒரு உள்ளம் கையை பார்க்குமாறு வையுங்கள். வைத்து நாம் எமது
இடது கையை சுற்றுவோம். சோ உள்ளிருந்து வெளியாக சுற்றுவோம். உள்ளிருந்து வெளியாக சுற்றுவோம். நமக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பௌதீகம் படித்தவர்களுக்கு தெரியும், மின்சார உற்பத்தி நிலையங்களில் இரு காந்தங்கள் வைத்து ஒரு காந்தம் மற்றதை சுற்றும் போது மின்சாரம் உற்பத்தியாகின்றது. அந்த சக்தி, மின்சார சக்தி உற்பத்தியாகின்றது. அதுபோல் நாம் எமது உள்ளம் கை மிகவும் முக்கியமான ஒன்று. இவ்வாறு நாம் சுற்றும் போது எமது முள்ளந்தண்டு வழியாக நாம் இவ்வாறு மெதுவாக சுற்றி சுற்றி கொண்டு வரும் போது குண்டலினி சக்தியை நாம் மேலே கொண்டு வர முடியும். தலைக்குள் கொண்டு வந்து நாம் இவ்வாறு ஒரு முடிச்சு போடுவோம். சோ இந்த பயிற்சியை நாம் இந்த வீடியோவை முதலில் பார்த்த பின்பு செய்வோம். எனவே இந்த உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். சோ இப்பொழுது நாம் ஒரு வீடியோ ஒன்றை பார்ப்போம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy, which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently, a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, see if I can feel it. Yes, I can. But it's hard to know what... Oh, yeah. Yeah. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... I have to take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now, what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now take it up. Now again put it back. It's the second one. Now, second one. And what is this Three doing? times. Now you'll see that. Now I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment and it has to work out. The blossom time, as I call it, many are flowers.
And it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand or you can feel it with your left hand. And this is the cool breeze of the Holy Ghost coming out of you. And now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working. But now you can feel it. First time you can feel it. So, மீண்டும் ஒரு முறை நாம் குண்டலினி அணையை எழுப்புவோம். படத்தில் நாம் இப்பொழுது வீடியோவில் பார்த்தது போல் நமது வலது கையை முள்ளந்தண்டாடி பாகத்தில் வைப்போம். குண்டலினி நமது அந்த புனித முக்கோண எலும்பில் இருக்கின்ற அதற்கு முன்பாக வைத்து வலது கையை உள்ளிருந்து வழியாக நாம் எமது இடது உள்ளம் கையை சுற்றி மெதுவாக மேல் நோக்கி நகர்த்தி கொண்டு வந்து தலையை பின்புறம் கொண்டு வந்து ஒரு முடிச்சு. பின்பு கையை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது உங்கள் கைகளில் கவனத்தை வைத்து பாருங்கள். இரண்டாவது தடவை மெதுவாக கொண்டு போவோம். இரண்டாவது முடிச்சு. கைகளை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது மூன்றாவது தடவை. மூன்றாவது தடவை நாம் 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கைகளை நாம் மெதுவாக கொண்டு வரும் போது எமது இருதய மட்டத்தில் இந்த இரு கைகளையும் விரித்து அவதானியுங்கள். கவனிப்பு மட்டுமே, எந்த ஒரு கவலையும் வேண்டாம். என்ன உணர்கிறீர்கள் என்று பார்த்தால் போதும். இப்பொழுது எமது தலை உச்சியில் கையை வைத்து ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைத்து தலை உச்சியை அவதானியுங்கள். உங்கள் கவனம் ஒருமிக்கும் போது உங்கள் சுவாசம் சுழுமினை நாடி, அந்த நடு நாடி மூலமாக நடைபெறுவதை நீங்கள் அறியலாம், கவனிக்கலாம். இப்பொழுது நாம் கவசம் இடுதலை பார்ப்போம். முதலாவது நமது இந்த பிரம்மராந்திரம் தலை உச்சி மெதுவாக ஒரு சிறிதளவென்றாலும் திறக்கப்பட வேண்டும். திறந்தால் நீங்கள் அதில் சூடு அல்லது குளிர்மையை உணரக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு ஊற்று வழி வருவது போல், அல்லது ஒரு விரிவு தளர்வு இதில் ஏற்படுவதை நீங்கள் அறியலாம். அது போதுமானது. ஆரம்பத்தில் அது போதுமானது. போக போக அது நன்றாக விரிவடையும். இப்பொழுது நாம் கவசம் இட்டுக்கொள்வோம். கவசம் என்பது இப்பொழுது நமது கைகளில் அந்த குண்டலினி சக்தி, நமது தூய விருப்பம், நமது மன உறுதி, அதன் மூலம் இந்த தெய்வீக சக்தி எமக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இந்த சக்தியை மூலமாக எமக்குள் நாம் கவசம் இட்டுக்கொள்வோம். கவசம் இடுவது, எமது இடது கையை மடியில் வையுங்கள். வலது கையை அந்த இடது கைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு வானவில் போல் எம்மை சுற்றி நாம் கொண்டு வர வேண்டும். அது 1. குண்டலினி எழுப்புதல் 3 தடவை செய்கின்றோம், 3 நாடிகளுக்கும். அதே போல் கவசம் 7 சக்தி மையங்களுக்கும் 7 தடவை நாம் செய்வோம். ஒரு தடவை கொண்டு வந்த பின்பு மீண்டும் கையை நாங்கள் வந்த வழியாகவே திரும்ப நமது இடது கைக்கு பக்கத்துக்கு கொண்டு போவோம். அது 1. பிறகு 2வது தடவை, இது நமது 2வது சக்கரத்துக்குரியது. பிறகு மீண்டும் வந்த வழியில் திரும்பி போக வேண்டும். பிறகு 3வது தடவை, நமது 3வது தடவை 3வது சக்கரத்துக்குரியது. பிறகு வந்த வழியில் திரும்பி போங்கள். இப்போது 4வது எமது இருதய சக்கரம். வந்த வழியிலேயே நாம் திரும்புவோம். 5வது எமது தொண்டையில் இருக்கும் விசுத்தி. பிறகு மீண்டும் கையை திரும்ப கொண்டு வாருங்கள்.
ஆறாவது எமது ஆக்யா சக்கரம் நெற்றியில் மீண்டும் வந்த வழியில் திரும்பி கொண்டு வந்து இப்பொழுது ஏழாவது சக்கரத்துக்குரியது நமது சகஸ்ராரம். சோ இதுவே கவசமிடும் பயிற்சியாகும். இதையும் நாம் இந்த ஒரு சிறிய வீடியோவை பார்த்து மீண்டும் நாம் அந்த வீடியோவோடு செய்வோம். So, இந்த வீடியோவில் ஸ்ரீ மாதாஜி மீண்டும் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இடுதல், நாம் இந்த இரண்டையும் சேர்த்து செய்வோம். சோ அனைவரும் இந்த வீடியோவை பின்பற்றி செய்யுங்கள். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten it. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. மீண்டும் இப்பொழுது எமது கவனம் உண்மையில் முன்பு இருந்ததை விட அமைதி அடைந்து விட்டது. தொடர்ந்து கவனத்தை தலையில் வையுங்கள். வைக்க கஷ்டமாக இருந்தால் எமது வலது கையை ஒரு 2 அங்குலம் மேலுயர்த்தி ஒரு நிமிடம் பொறுமையோடு அமைதியோடு நீங்கள் காத்திருக்கும் போது கவனித்து காத்திருங்கள். காத்திருக்கும் போது நாம் அமைதி அடைவதை நீங்கள் காணலாம். இந்த அமைதி நிலையில் நாம் மெதுவாக அந்த தியான நிலைக்கு செல்கின்றோம். இந்த அமைதி நிலையில் நாம் நம்மை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். அடுத்த பயிற்சி சமநிலைப்படுத்தல். எமது நாடிகளை நாம் சமநிலைப்படுத்தல். தொடர்ந்து இந்த தியான நிலையில் நீங்கள் கவனியுங்கள், கேளுங்கள். உண்மையில் எமது அந்த உச்சி குழி திறந்த பின்பு அந்த உச்சி குழியால் நாம் சுவாசிக்கலாம், கேட்கலாம், பார்க்கலாம். எனவே இந்த தியான நிலையில் இருந்து கொண்டு உச்சிக்குழி வழியாக இந்த விளக்கத்தை நீங்கள் கேளுங்கள். மீண்டும் எந்தவித பயிற்சியும் தேவையில்லை. இவை தானாக நடைபெற விட்டுவிடுங்கள். அது மெதுவாக அது நடைபெறும். எனவே மனம் உடல் இரண்டையும் எந்த கவலையுமின்றி ஆறுதலாக வைத்திருங்கள். முதலில் எமது இடது நாடி சமநிலை. எமது இடது நாடி
நமது கடந்த கால வாழ்க்கை அனைத்தும் நமது இடது நாடியில் எமது நினைவுகளாக சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் நாம் மமஹாரம், சூப்பர் ஈகோ, மமஹாரம் என்று சொல்கின்றோம். எமது இடது நாடி எமது ஆசைகளுடன் தொடர்புடையது. ஆசைகள் உணர்வுகளுடன். இந்த உணர்வுகள் என்றால் என்ன என்றால், எமது நிறைவேறாத ஆசைகள் இன்னும் உணர்வுகளாக எமது இடது நாடியில் இருக்கின்றது. இதுவே மமஹாரம். நாம் கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்தும் நமது அனுபவங்கள், அறிவு, அனுபவங்கள், பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடுகள் அனைத்தும் மமகாரமாக எமது இடது நாடியில் நினைவில் இருக்கின்றது. இந்த இடது நாடி கடந்த காலம் பாதிப்பு நிறைந்ததாக இருந்தால் அது எமது இப்போது மமகாரமாக எமது தலைக்குள் நினைவாக இருந்து கொண்டு எம்மை தடுக்கின்றது, எமது முன்னேற்றங்களை தடுக்கின்றது. அதுபோல் வலது நாடி எமது எதிர்கால வாழ்வு, இனி வரப்போகும் வாழ்வு. எமது இனி வரப்போகும் வாழ்வை நாம் நினைத்து எமது மனம், உடல்கள் செயல்படுகின்றது. எமது மனதில் மனம் செயல்படுகின்றது, உடல் செயல்படுகின்றது. நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதற்காக நாம் பிரயாசைப்படுகின்றோம், பாடுபடுகின்றோம். லட்சியங்களை அமைத்து, ஒரு குறிக்கோளை அமைத்து வாழ வேண்டும் என்று பிரயாசைப்படுகின்றோம். அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் சரியான வழியில் நாம் செல்ல வேண்டும், சமநிலையாக செல்ல வேண்டும். அளவுக்கு அதிகமாக வரும்போது எமது தூய செயல்களுக்கான வலது நாடியில் உள்ள கிரியா சக்தி விரயமாகின்றது. எனவே எமது வலது நாடி சமநிலையை இழக்கின்றது. நடுநாடி நிகழ்காலம் எமது முன்னேற்றத்துக்கான சக்தி, ஞான சக்தி, எம்மை சமநிலையில் வைத்திருக்கும் சக்தி. இந்த இடது நாடி அதிக பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது சில பேர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலத்திலிருந்து விடுபட முடியாது, சோர்வடைந்து, மன நோய்களுக்கு கூட ஆளாகின்றார்கள். இது இடது நாடியின் பாரதூரமான ஒரு பாதிப்பு. எனவே கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதை நாம் முழுமையாக விட்டுவிட வேண்டும். அதனால் உள்ள தீய சக்திகள், அந்த தீய எண்ணங்கள், அந்த வேண்டாத நினைவுகளை அந்த நினைவுகள் ஒரு சக்தியாக நமக்குள் இருக்கின்றது, அவற்றை நாம் வெளியேற்றி விட வேண்டும். அதுபோல் எமது இடது நாடி எமது எதிர்காலத்தை பற்றிய அதீத எண்ணங்கள், திட்டமிடல், உழைப்பு, லட்சியங்களோடு வாழ நாம் பாடுபடும் போது சமநிலையை இழக்கின்றோம், மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். போட்டி நிறைந்த வாழ்க்கை, இந்த மாதிரியான வாழ்க்கையில் நாம் போகும்போது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். இந்த மன அழுத்தம் முழுமையாக சமநிலை அற்ற நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இதனால் நாம் ஒரு அமைதியை உணர முடியவில்லை, ஒரு ஆனந்தத்தை உணர முடியவில்லை. ஒரு வாழ்வு ஆனந்தம் நிறைந்ததாக, அமைதி ஆனந்தம் நிறைந்ததாக மற்றும் சுறுசுறுப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், டைனமிசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அந்த சுறுசுறுப்பு ஒரு சமநிலையில், ஒரு மகிழ்வோடு நமக்கு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அப்போதுதான் நாம் இந்த ஒரு சமநிலையான வாழ்வை
நாம் வாழ முடியும். இதனாலேயே நாம் இந்த நாடிகளை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கவனம் எங்கிருக்கிறது என்று கவனியுங்கள். கவனம் தலை உச்சிக்குழியில் இருக்கின்றதா? இப்பொழுது எமது இடது நாடி சமநிலைக்குரிய பயிற்சியை நாம் செய்வோம். இடது நாடி சமநிலைக்கு உங்களுடைய இடது கை மடியில் வைத்திருக்க வேண்டும். வலது கை பூமியில் வையுங்கள். நீங்கள் நிலத்தில் இருந்தால் இந்த படத்தில் காட்டியவாறு உங்கள் உள்ளம் கையை பூமியில் வைக்கலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய 5 விரல்களையும் பூமியை நோக்கி தொங்க விடுங்கள். உங்களுடைய வலது கையை. இடது கை மடியில் இருக்கட்டும். நன்றாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நுண் அதிர்வுகள் இடது கை மூலமாக உட்சென்று, நுண் அதிர்வுகள் என்பது இந்த எங்கு நிறைந்திருக்கும் தெய்வீக அன்பின் சக்தி. இந்த சக்தியை நாம் குளிர்ந்த மென்காற்றாக உணரலாம். சூடாக உணர்வது எமக்குள் இருக்கும் வேண்டாத சக்திகளின் வெளியேற்றம். அது வெளியேறிய பின்பு நாம் குளிர்மையாக உணர ஆரம்பிக்கிறோம். இந்த குளிர்ச்சியான நுண்ணதிர்வுகள் எமது உள்ளங்கை மூலமாக இடது உள்ளங்கை மூலமாக உள் சென்று வலது கை மூலமாக பூமி தத்துவத்தை நோக்கி செல்லும். ஸ்ரீ மாதாஜியின் உரையில் நீங்கள் இன்று கேட்டிருப்பீர்கள், பூமி தத்துவம், இந்த 5 பஞ்ச தத்துவங்கள் இருக்கின்றது. நிலம், அது பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பஞ்ச தத்துவங்களாலும் ஆனதுதான் எமது தூல உடல். இந்த அன்பு சக்தி, நுண் அதிர்வுகள் என்று நாம் சொல்கின்றோம், அதுவும் 5 பஞ்ச தத்துவங்களால் ஆனது. எமது உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. இந்த பஞ்ச தத்துவங்கள் எமது உடலை தூய்மைப்படுத்துகின்றது. அதாவது தூல உடல், சூட்சும உடல் இரண்டையும் தூய்மைப்படுத்துகின்றது. இதுவே ஆயுர்வேத மருத்துவ முறையின் தத்துவமும் கூட. இடது கையை நாம் மடியில் திறந்து வலது கையை பூமியை நோக்கி வைத்து இங்கு நாம் எமது தூய விருப்பத்தை வெளிவிட வேண்டும். எமது தூய விருப்பத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம், குண்டலினி அன்னையிடம், அன்னையே, தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இடது நாடியின் தூய்மை என்பது எமது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள் அனைத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வில் நடைபெற்ற வேண்டாத சம்பவங்கள், எனது தவறான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், சில கசப்பான அனுபவங்கள் எனது ஞாபகத்தில், மமகாரத்தில் இருக்கும் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அவற்றிலிருந்து என்னை முழுமையாக மீட்டெடுத்து விடுங்கள். இந்த பிரார்த்தனையை சொன்ன பின்பு உங்களுடைய கவனம் தலை உச்சியில் இருக்கட்டும். அங்கிருந்து கொண்டு உங்களுடைய இடது கை, வலது கை இரண்டையும் அவதானியுங்கள். இப்பொழுது நாம் நமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி தூய்மைக்கு வலது கை உங்கள் மடியில் இருக்க வேண்டும், திறந்து.
இடது கை இந்த படத்தில் காட்டியவாறு உங்கள் உள்ளம் கையை பின்புறமாக திருப்பி உங்களுடைய 5 விரல்களையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வலது நாடி நமக்கு தெரியும் நமது எதிர்கால வாழ்வை பற்றியது. எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள் இவற்றோடு எமது மன தொழிற்பாடுகள், திட்டமிடல், உடல் தொழிற்பாடு, அதற்காக நாம் அதீதமாக பாடுபடல், எமது எதிர்கால வாழ்வை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏன் அவ்வாறு நினைக்கின்றோம் என்றால், நாம் தனித்தவர்கள் ஆகிவிட்டோம். நம்மை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தில் நாம் அதீதமாக தொழிற்பட ஆரம்பிக்கின்றோம். இவை அனைத்தும் எமக்கு களைப்பையும் எமது உடலில் வெப்பத்தையும் ஏற்படுத்துகின்றது, கிரியா சக்தியை விரயமடைய செய்கின்றது. இந்த தூய செயல்களுக்கான சக்தி விரயமாகி எம்மை சமநிலை இழக்க வைக்கின்றது. இதில் நாம் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்வோம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது எதிர்கால வாழ்வை பற்றிய பயத்தால் ஏற்படும் மன அழுத்தங்கள், வெப்பங்கள், எனது உடல் வெப்பங்கள், களைப்பு மற்றும் அந்த பயத்தால் ஏற்படும் போட்டிகள், பொறாமைகள், அதனால் ஏற்படும் கோபம், அதிகாரம், அகங்காரம். இதனால் எமக்கு அகங்காரம் ஏற்படுகின்றது. இந்த வலது நாடியின் தொழிற்பாட்டால் அதன் விளைவால் ஏற்படும் அகங்காரம் எமது தலையில் வருகின்றது. இவை அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி எனக்கு சமநிலையை தந்தருளுங்கள். தூய கவனத்தை எனக்கு தந்தருளுங்கள். வேண்டாதவற்றில் கவனத்தை வைக்காது எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். கவனம் நமது ஆத்மாவில் இருக்கும் போது நாம் தனித்தவர்கள் என்ற அந்த எண்ணம் மறைகின்றது. நாம் இந்த பிரபஞ்சம் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். பரபிரம்மே எம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே எதிர்காலம் பயம் மறைந்து எமக்கு ஒரு பாதுகாப்புணர்வு வருகின்றது. எனது வலது நாடியை முழுமையாக சமநிலைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து வலது கை, வலது உள்ளம் கை, இடது கை அவதானிப்போம். வலது உள்ளம் கை விரல்கள் மூலமாக நுண் அதிர்வுகள், அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் உட்சென்று இடது கை மூலமாக ஆகாயத்தால் உறிஞ்சப்படுவதை நாம் கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை நாம் மடக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி சமநிலை. இப்பொழுது உங்களுடைய இரு கைகளையும் அவதானியுங்கள். அதில் ஒரு சமநிலை, இலகுவான தன்மை. இரு கைகளும் இலகுவாகி, மனம் இலகுவாகி, சிரசில் ஒரு அமைதி, கவனம்
எமது கவனம் அமைதியாக உச்சிக்குழியில் எமது சுவாசத்தோடு அமைதியாக இருக்கின்றதா? அவ்வாறு இருந்தால் நாம் ஒரு நல்ல சமநிலையில் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். கொஞ்சம் இன்னும் சமநிலை தேவையாயின் இரு கைகளையும் நாம் பூமி தாயில் வைப்போம். இரு கைகளையும் வைத்து முழுமையாக வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது நாடிகளை முழுமையாக சமநிலைப்படுத்தி விடுங்கள். மீண்டும் நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் பொறுமையாக அமைதியாக சிறிது நேரம் கவனிப்போம். இந்த கவனிப்பு என்று நான் சொல்லும் போது இந்த கவனிப்பு நமது கவனத்தை நாம் கவனிக்க வேண்டும். நமது கவனம் எங்கிருக்கின்றது? அது எதை கவனிக்கின்றது? கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு உள்முகமாக நடைபெறுவதை கவனிப்போம். மிகவும் பொறுமையாக அமைதியோடு உச்சிக்குழியை கவனியுங்கள். நடைபெறும் சுவாசத்தை கவனியுங்கள். உச்சிக்குழி மூலமாக அந்த நடுநாடி, சுழுமுனை நாடி என்று சொல்லப்படும் முழந்தண்டு வழியாக கவனியுங்கள். இப்பொழுது எமது சுவாசம் மிகவும் மெதுவாக நடைபெறும் ஒன்றாக இருக்கும். மிகவும் ஆறுதலாக எமது கவனத்தோடு ஒருமித்து இரு கைகளை அவதானியுங்கள். இப்பொழுது மெதுவாக எமது இரு உள்ளம் கைகளையும் எமது மடிக்கு கொண்டு வரும். மெதுவாக உங்கள் கவனத்தோடு மெதுவாக கொண்டு வாருங்கள். கவனித்துக் கொண்டு தொடர்ந்து இரு உள்ளம் கைகளையும் விரல்களையும் அவதானியுங்கள். மீண்டும் அவதானிப்பு மட்டுமே. எது நடந்தாலும் அதற்கு எதிர்வினை புரிய வேண்டாம். ஐயோ இது சுடுகிறதே, ஐயோ இது குளிர்கின்றது, அல்லது இங்கு நோவை உணர்கிறேன், முள்ளு குத்துகிறது மாதிரி இருக்கின்றது, எதுவானாலும் பிரச்சனை இல்லை. பொறுமையோடு நடக்கும் மாற்றங்களை நிகழ விட்டுவிடுங்க.
அடுத்தது மீண்டும் நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு ரெண்டு அங்குலம் உயர்த்தி வைப்போம். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய கவனம் எங்கிருக்கின்றது. எனது சுவாசத்தோடு அமைதியாக இருக்கின்றதா? அவ்வளவுதான். பொறுமையோடு அமைதியோடு கவனிக்கணும். தாயே, எனக்கு தியான நிலையை தாருங்கள். தியான நிலை என்பது அங்கு எண்ணங்கள் அமைதியடைந்து எண்ணங்கள் இல்லாத ஒரு விழிப்பு நிலை, அமைதி நிலை. உண்மையில் இந்த எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நமது அகங்காரம் அல்லது மமகாரத்தின் வேலை. நாம் ஆத்மாவில் முழு கவனமும் போடும் போது அங்கு அமைதி தவிர வேறில்லை. ஆத்மா எம்மை உள்ளுணர்வு மூலமே எம்மை வழிகாட்டுகின்றது, எண்ணங்கள் மூலம் அல்ல. எனவே அந்த உள்ளுணர்வை நாம் அடைவதற்கு அமைதியோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தியான நிலை. இந்த நிலையில் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இரு கைகளையும் நமது மடியில் திறந்து வைத்துக்கொண்டு இந்த ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை நாம் கேட்போம். இது ஒரு 2 நிமிட உரை. எமக்குள் இருக்கும் அந்த 3 நாடிகளை பற்றியும் ஸ்ரீ மாதாஜி கூறுகின்றார். All right. So now I will first tell you about the 3 energies which are working within us. The first energy, that is on the left hand side in blue color, see a deep blue color, is the energy of our desires. Now it caters to our past and is called as the moon energy, Chandranadi. Now this energy is the one we use when we think of our past, our emotions, and we also use it when we get conditioned. So this energy creates within us an institution which we call as conditioning, or we can call it as superego. In Sanskrit it's a Manashakti on the left hand side. Now the another one is the energy which is on the right hand side. Energy. This is the energy that we use for our mental and physical work. Is the energy of action, Kriya Shakti. You can call it Prana Shakti. This caters for our future, also for the futuristic thing, futuristic thinking, planning. Now we have in the center third energy. This energy has given us human awareness, is the evolutionary energy. This energy is the one which is represented in the gross as parasympathetic nervous system. And the other 2 energies are left sympathetic and right sympathetic, expressed as, manifested as.
மீண்டும் உங்களுடைய வலது கையை தலை உச்சிக்கு மேல் சிறிது நேரம் வைத்து பாருங்கள். எமது வலது நாடியில் இயங்கும் பிராண சக்தி எமது கவனத்தோடு ஒன்றாகும் போது, அதாவது எமது கவனத்தோடு எமது மூச்சு அமைதியடையும் போது எமது மனசக்தி, எமது இடது நாடியும் அமைதி அடைகின்றது. எனவே நடு நாடியில் இயங்கும் ஞான சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. நடு நாடி நமக்கு தெரியும் நாம் கட்டுப்படுத்த முடியாது, தானாக நடைபெற வேண்டும். எனவே நாம் பொறுமையோடு அமைதியோடு கவனிப்பது மட்டுமே நாம் செய்ய முடியும். இரு கைகளையும் நாம் நமது இருதய மட்டத்தில் இரு கைகளையும் நன்றாக விரித்து வைப்போம். இவ்வாறு நாம் இந்த தியான முடிவில் இன்று நாம் தியானத்தை முடித்துக் கொள்வோம். முடித்த பின்பு கலந்துரையாடலுக்கு செல்லுவோம். தியான முடிவில் நாம் மீண்டும் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இந்த குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இடுதல் நாம் தியானம் ஆரம்பிக்க முன்பும் தியான முடிவிலும் நாம் செய்வோம். மற்றும் இந்த கவசம் நாம் வெளியில் செல்லும் போது, வீட்டுக்கு வெளியில் நாம் செல்லும் போது இந்த கவசத்தை நாம் எடுத்துக்கொண்டு போதல் நல்லது. அதாவது வெளியில் போக முன்பும் நீங்கள் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்ட பின்பு நீங்கள் செல்லுங்கள். இதற்கு ஒரு 2-3 நிமிடம் தான் எடுக்கும். இப்பொழுது நாம் குண்டலினி அணையை எழுப்புவோம். முதலாவது தடவை மெதுவாக முள்ளத்தண்டு வழியாக கொண்டு வந்து நீங்கள் அந்த முடிச்சை போடும் பொழுது முடிச்சை பாருங்கள். பின்பு கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இந்த கையை நீங்கள் மெதுவாக கீழே கொண்டு வரும் போது இந்த கைகளில் நுண்ணதிர்வுகளை நீங்கள் நன்றாக உணரலாம். ஆரம்பத்தில் சிறிது நேரம் எடுக்கும். எனவே எந்த கவலையும் தேவையில்லை. இப்பொழுது கவசம் இடமிருந்து பலம். முதலாவது முறை மீண்டும் கையை கொண்டு வாருங்கள். முதலாவது முறை முடிந்து இது 2வது. மீண்டும் கொண்டு வாருங்கள். 3வது தடவை மீண்டும் கையை கொண்டு வாருங்கள். 4வது தடவை மீண்டும் கையை கொண்டு வாருங்கள். 5வது தடவை மீண்டும் கையை கொண்டு வாருங்கள். 6வது தடவை மீண்டும் கையை கொண்டு வாருங்கள். 7வது தடவை. இதன் பின்பு நாம் இரு கைகளையும் ஒருமித்து எமது இடது தூய விருப்பம், தூய செயல், எமது இருதயத்தை நோக்கி குனிந்து எமக்குள் இருக்கும் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுக்கும் நாம் வணக்கம் செலுத்துவோம். நாம் இவ்வாறு செய்யும் போது எமது நற்பண்புகளுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களின் நற்பண்புகளுக்கும் நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். செலுத்தி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஒரு 2 நிமிடம் நாம் கலந்துரையாடல் ஆரம்பிப்போம். அதற்கு முன்பு நான் சிறிது
சிறிய விளக்கம் வீட்டில் தியானத்தை எவ்வாறு நாம் தொடரலாம் என்று பார்ப்போம். ஓகே, ஸோ வீட்டில் தியானத்தை தொடருங்கள். காலை 10-15 நிமிடம், மாலை 10-15 நிமிடங்கள் நீங்கள் செய்யலாம். அமைதியான வசதியான இடத்தில் இருங்கள். எண்ணங்களோடு போராட வேண்டாம். இந்த எண்ணங்கள் நமக்கு தெரியும். இந்த எண்ணங்கள் ஒன்றில் நமது கடந்த காலத்தில் இருந்து வருவதாக இருக்கும் அல்லது எதிர்காலத்தில் இருந்து வருவதாக இருக்கும். அதாவது இடது நாடி அல்லது வலது நாடி தொழிற்பாட்டால் ஏற்படுவதுதான் எண்ணங்கள். ஸோ இவை எமது மமகாரம் அல்லது அகங்காரத்தால் வருபவை. இவை எமக்கு உதவப் போவதில்லை. இந்த எண்ணங்களுக்கு அப்பால் நாம் செல்லும் போது அந்த ஆத்ம நிலையில், அந்த அமைதி நிலையில் எமக்குள் வரும் உள்ளுணர்வே எம்மை சரியாக எமது வாழ்வில் வழிகாட்டும். அந்த உள்ளுணர்வை நாம் அவை ஒரு உள்ளுணர்வாக, இன்ட்யூஷனாக, தானாக அந்த எமக்கு சரியான வழியை புரிய வைக்கும். அந்த நிலையை நாம் சரியாக உணர்ந்து கொள்வதற்கு எம்மை அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே எண்ணங்களோடு போராட வேண்டாம், அவற்றை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் அது எமது வேலையால் வந்தவை. நாம் அவற்றை மன்னித்து விட்டு நாம் எமது மனதுக்கு சொல்லுவோம், நான் இப்பொழுது அமைதியாக இருக்க விரும்புகின்றேன், என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லும் போது மன்னித்து அதை அப்படியே விட்டு விடுங்கள். போராட வேண்டாம். எந்த பொருட்கள் மீதும் கவனத்தை கன்சன்ட்ரேஷன் செய்ய வேண்டாம். ஏதோ ஒரு பொருளை அல்லது காட்சியை எடுத்து மனதுக்குள் அதில் கவனம் செலுத்தல் அவ்வாறு செய்ய வேண்டாம். எமக்குள் எவ்வளவோ புனிதங்கள் நிறைந்திருக்கின்றது. எமது சுழுமினை நாடி, எமது சக்கரங்கள், எமக்குள் நடைபெறும் மாற்றங்கள், எமது மனசக்தி, பிராணசக்தி கவனத்தோடு ஒன்றாகும் போது நாம் அமைதி அடைகின்றோம். எம்மை நாம் கவனித்துக் கொள்வோம். எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து உள்முகமாக நடைபெறும் மாற்றத்தை கவனிப்போம். வேறு எந்த ஒன்றிலும் நீங்கள் கவனம், அதாவது கன்சன்ட்ரேஷன் செய்ய வேண்டாம். பொறுமையோடு அமைதியோடு கவனிப்பது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. எனவே எமது கவனம் இலகுவாக, ஃப்ரீயாக, சுதந்திரமாக எமது தலை உச்சி குழியில் வைக்கப்பட வேண்டும். மற்றும் குண்டலினி சக்தியுடன் தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது கதையுங்கள். அது எமது சொந்த தாய் சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியின் பிரதிபலிப்பு. அது தாயாக எமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார். எனவே கேளுங்கள், தாயே எனது இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள், தாயே எனது வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள், தாயே எனது இருதயத்தில் இந்த விதமான கூடாத ஒரு எண்ணம் இருக்கின்றது, அது எனக்கு தேவையில்லை, அதை எனது மனதில் கொண்டு வந்து எனது சஹஸ்ராரம், அதாவது இந்த தலை உச்சி குழி வழியாக, அதில் இருக்கும் துவாரம் வழியாக எனக்குள் இருந்து அதை வெளியேற்றி விடுங்கள். அவ்வாறு நாம் பிரார்த்திக்கும் போது நீங்கள் அதனுடைய மாற்றத்தை, அது வேலை செய்வதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். எனவே அந்த குண்டலினி அன்னையுடனான தொடர்பை உணர ஆரம்பிப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 அல்லது 9 படிகள், இந்த 3 படிகளை நீங்கள் தொடரலாம். எமது அடுத்த வகுப்பு வியாழன் மாலை 7:30 மணிக்கு நாம் தொடர்வோம். ஸோ எமது தொடர் விளக்கங்கள் இதில் இருக்கின்றது. உங்கள் அனுபவங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனியுங்கள். உங்கள் கருத்துக்கள் நீங்கள் தரலாம் எமக்கு, உங்கள் அனுபவங்கள், கருத்துக்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் வெவ்வேறானது. நீங்கள் எந்த தேவையாயினும், உங்கள் அனுபவங்கள் தேவையாயினும் நீங்கள் கேளுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாம் உங்களுக்கு உதவி புரியலாம்.
ஸோ இப்பொழுது நாம் கலந்துரையாடலுக்கு செல்லலாம். ஸோ நீங்கள் அனைவரும் அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி நீங்க கதைக்கலாம். இன்றைய இன்றைய வகுப்பில் ஏதும் கூடிய விளக்கம் தேவையாயின், ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாயின், அல்லது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதுவும் நமக்கு உதவியாக இருக்கும். மற்றும் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இப்போ இன்றைக்கு தியானம் என்ன மாதிரி இருந்தது? உங்களுக்கு கவனத்தை ஒருமுகப்படுத்த முடிந்ததா, அல்லது எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். ஏதோ ஒரு சிறிய மாற்றம் இன்றைய தியானத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிரும் போது அந்த அனுபவங்கள் மேலும் மேலும் அதிகரிக்க கூடியதாக இருக்கும். அன்மியூட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். யா